ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஆதியாகமம் 38வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். யூதாவும் தாமாரும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது, யூதா தாமாருடன் சேர்ந்து செய்த அந்த ஒரு பாவத்தை பற்றிய இழிவான கதை இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ளுகிற பொழுது, இது தேவனுடைய கிருபையை உயர்த்தி காட்டக்கூடியதாக காணப்படுகிறது. லூக்கா 3வது அதிகாரம் 33வது அந்த வசனத்திலும், மத்தேயு முதல் அதிகாரத்திலும் காணப்படுகின்ற அந்த வம்ச வரலாறு பட்டியலில் 5 பெண்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். அதில் ஒரு பெண்மணியாக தாமார் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் 3 பேருடைய வாழ்வை ஒரு ஒழுக்கக்கேடுள்ள ஒரு வாழ்வாக இருக்கிறது தாமார். அதே போல் ராகாப் என்கிற வேசி என்று பார்க்கிறோம். பத்சேபாலும் அங்கே தாவீதினால் எடுத்து வரப்பட்டு தாவீதோடு கூட அவள் அங்கே பாவம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ரூத், இது புறவினத்து ஒரு பெண்மணியாக, புறதேசத்து புறஜாதி பெண்மணியாக அவள் இருக்கிறாள். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாக மரியாள், ஆண்டவருடைய பற்று மிக்கவளாக அவள் காணப்படுகிற இந்த பட்டியல் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய கதை 38வது அதிகாரத்தால் அது இடைமறிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏதோ தற்செயலாக நடந்ததல்ல. 37வது அதிகாரத்தில் யோசேப்பை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 39 தொடர்ந்து சொல்லுகிறதே. அதற்கு முன்பாக இங்கே யூதாவினுடைய காரியங்கள் வருகிறது. யோசேப்பின் குடும்பத்தினுடைய பிற உறுப்பினர்களுடைய அருவருக்கத்தக்க நடத்தை, அவனுடைய நற்குணத்தை எதிர்மாறான இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற ஒரு விளக்கை போல அங்கே மிளிரச் செய்கிறதை நாம் கற்றுக்கொள்ளுகிறதற்காக இந்த பகுதியிலே யூதா செய்த காரியமானது இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். யூதாவின் முதல் தவறு, சூவா என்பவனுடைய மகளான ஒரு கானானிய பெண்ணை திருமணம் செய்தான். அவளுக்கு 3 குமாரர்கள் பிறந்தார்கள். ஏர், ஓனான், சேலா அப்படின்னு 3 பேர் பிறந்தார்கள். ஏர் என்பவனும் தாமார் என்னும் பெயர் உள்ள ஒரு கானானிய பெண்ணை அவனும் திருமணம் செய்கிறான். தகப்பனை போல அவனும் இந்த காரியத்தை செய்கிறான். ஆனால் குறிப்பிடப்படாத ஒரு பொல்லாப்பை ஆண்டவருக்கு விரோதமாக அவன் செய்தபடியினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து விதவையான பெண்ணை அவளுடைய கணவனுடைய சகோதரனோ நெருங்கிய உறவினனோ திருமணம் செய்து இறந்து போனவனுக்காக பிள்ளைகளை பெற்று சந்ததியை உருவாக்குவது அந்த நாட்களினுடைய வழக்கமாக இருந்தது. ஓனானுக்கோ இப்படி செய்கிறதுக்கு விருப்பமில்லை. அந்த பிறக்கிற பிள்ளை அவனுடைய சந்ததியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி, இது நான் பிறந்த முதல் குழந்தை ஏரின் சந்ததியாக மாறிவிடுமே என்று சொல்லி தன்னுடைய வித்தை அவன் தரையிலே விழ செய்த பாவத்தை செய்தான். அதாவது இந்த காரியத்தை செய்தபடியினால் ஆண்டவர் அவனையும் அழித்து போட்டதை நம்ம பார்க்கிறோம். இது நிமித்தமாக இப்போ சின்ன பையனாக 3வது பையன், யூதாவுக்கு பிறந்த பையன் இருக்கிறான். அதனால் இப்போ இவர் தந்திரமாக என்ன செஞ்சிட்டாருன்னா, பயந்து, நீ அவன் சின்ன பையனாக இருக்கிறான், நீ அங்கே போய் உன்னுடைய தகப்பன் வீட்டில் நீ இரு, நாம் பெரிய பையனான பிறகு சேலா திருமணம் செய்து கொள்வான் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு அங்கே விருப்பம் இல்லாமல் தந்திரமாக இந்த காரியத்தை செய்கிறான். ஏற்கனவே தனது 2 குமாரர்களையும் இழந்து போன யூதா, அந்த பெண் ஒரு துரசு அதிர்ஷ்டவசமான ஒரு பெண் என்று சொல்லி நினைத்து அவளை அங்கே தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான். சேலா பெரியவனான போது தன்னை அவனுக்கு திருமணம் செய்து தரவில்லை என்பதை கண்ட தாமார் யூதாவுக்கு ஒரு வலையை விரிப்பதற்கு திட்டமிடுகிறாள். அவள் ஒரு வேசியை போல ஆடை அணிந்து யூதா தன்னுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு சென்று கொண்டிருந்த அந்த ரோட்டில் அவள் நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறாள். தன்னுடைய சொந்த மருமகள் என்று அறியாமல் யூதா அவளிடம் சென்று தகாத உறவை கொள்ளுகிறான். அதற்காக அவன் தருவதாக ஒப்புக்கொண்ட ஒரு தொகையானது வெள்ளாட்டுக்குட்டி.
அவன் அதை அனுப்புகிற வரை உங்கள் முத்திர மோதிரம் என்கிட்ட இருக்கட்டு என்று சொல்லி அவள் அங்கே ஒரு கோலையும் முத்திர மோதிரத்தையெல்லாம் வாங்கி அவள் கைகளில் வைத்து கொள்ளுகிறார். அதில் அந்த முத்திரை மோதிரம் ஒரு ஆரத்தில் ஒரு மெல்லிய கயிற்றில் தொங்க விடப்பட்டிருக்கும். யூதா ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்பிட்டு அடமானமாக வைத்த பொருட்களை மீட்டுக்கொள்ள முயற்சி செய்தபோது அவனால் அந்த வேசியை கண்டுபிடிக்க முடியல. 3 மாதம் சென்ற பின்பு தாமார் வேசித்தனம் செய்தாள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. ஏனெனில் கைம்பெண்ணாகி அவள் கர்ப்பவதியாக காணப்பட்டால் அவளை சுட்டரிக்கிறதற்கு யூதாவும் அங்கே கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அவளை சுட்டரிக்கும்படி யூதா கட்டளையிடுகிறார். பிறக்கவிருந்த குழந்தையினுடைய தகப்பன் இந்த பொருள்களுக்கு சொந்தக்காரன் என்று அறிவித்து அவள் அந்த அடமான பொருள்களை அந்த தருணத்தில் அவள் அனுப்பி வைக்கிறாள். இவர்னால தான் நான் இப்படி கற்பமானேன் என்று சொல்லி யூதா அவளோடு உடலுறவு கொண்டான் என்பதை மெய்ப்பிப்பதற்கு அவைகள் போதுமானதாக அவைகள் காணப்பட்டன. அதை தாமார் பிள்ளை பெற்றபோது ஒரு குழந்தையினுடைய கையானது வெளிப்பட்டது. அந்த குழந்தையே முதலில் பிறக்கும் என்று எண்ணி மறுத்து வச்சு அதனுடைய கைகளில் ஒரு சிவப்பு நூலை கட்டினாள். ஆனால் அது தனது கையை உள்ளே இழுத்து கொண்டது. மற்ற குழந்தை முதல்ல பிறந்தது. முதலில் பிறந்த குழந்தைக்கு பாரேஸ் மீறி வந்தது என்றும் மற்றதுக்கு சேரா என்றும் அவள் அங்கே பெயரிட்டாள். பாரேஸின் வழியில் மேசியா தோன்றிய போதிலும் இருவருடைய பெயர்களும் மத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேரா ஆகானின் மூதாதையராக இருக்கிறான் என்று யோசுவா 7:1 பார்க்கிறோம். இந்த சிக்கலான நூல்கண்டை எடுத்து தேவன் தம்முடைய கருத்திற்கு ஏற்ற சிறந்த ஒரு துணியாக நெய்கிறது ஒரு வியக்கத்தக்க காரியமாக அது விளங்கக்கூடியதாக இருக்கிறது. யூதா கானானிய பெண்ணை திருமணம் செய்த செயலே தேவனுடைய மக்கள் ஒழுக்கக்கேட்டிற்கு பெயர் போன இனத்தோடு ஒன்றிணைந்த செயலினுடைய முதல் படியாக இங்கே காண முடிகிறது. சொல்லி முடியாத பெரிய அளவில் காம இச்சைகளுடன் கூடிய அந்த இஸ்ரவேலுடைய ஆராதனை மாசுபடுகிறதற்கு இதுவே காரணமாக மாறிவிட்டது. தேவன் பிரிந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் விரும்பினார். உலகத்தோடு கூட ஐக்கியப்பட்டு அவர்களுடைய பாவத்தில் விழுந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எப்பொழுதும் வெறுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த காரியத்தை இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறை தொடங்கிட்டு யூதாவினுடைய வாழ்க்கை வரலாறு இங்கே கொடுக்கப்படுகிறது. யூதாவின் இந்த கேவலமான நடத்தை 4 காரணங்களுக்காக வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த நாட்களில் மக்களிடம் இருந்த ஒழுக்கக்கேடான கட்டுப்பாடற்ற தன்மைக்கு நேர் விரோதமாக யோசேப்பினுடைய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருந்தது என்பதை காண்பிக்கும் வண்ணமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. யூதா தானாகவே போய் சேர்ந்தான் என்று சொல்லி நாம் வசனம் 1 நம்ம பார்க்கிறோம். அங்கே விட்டு தன்னுடைய சகோதரர்களை விட்டுட்டு அதுலாம் ஊராகிய ஈராயிம் என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானிய குமாரத்தை கண்டு அவளை விவாகம் பண்ணி கொண்டு அவளுடைய சேர்ந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்று பார்க்கிறோம். 2க்கும் உள்ள வித்தியாசம், கானானை விட்டு யாக்கோபினுடைய குடும்பம், அங்கே இஸ்ரவேலினுடைய குடும்பம் எகிப்துக்கு போக என்ன அவசியம் ஏற்பட்டது என்பதை இது காட்டுகிறது. யாக்கோபு கானானியரின் மத்தியில் குடியிருந்திருந்தான் என்று சொன்னால் அவனுடைய சந்ததியர் கானானியரோடு திருமண உறவு கொண்டு கலப்பு திருமணங்களினால் தங்களுடைய தனித்தன்மையை அவர்கள் இழந்திருக்க முடியும். ஆகவே ஆண்டவர் இவர்களை அங்கே எகிப்துக்கு தனியாக வாசம் பண்ணுகிறதற்கு கொண்டு செல்லுகிறதற்கு முதலில் யோசேப்பை எடுத்து சென்றதை பார்க்கிறோம். எகிப்தில் யாக்கோபின் சந்ததியார் எகிப்தியர்களை விட்டு பிரிந்து தனியாகத்தான் அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருந்தார்கள். எனவே அவர்கள் தேவனிடம் பக்தி உள்ள முற்றிலும் வேறான ஒரு தனி மக்கள் இனமாகத்தான் அங்கே அவர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள். தேவனுடைய ரட்சிப்பு திட்டத்தில் எல்லாருடைய பாவங்களும் அது முன்னணியில் உள்ள பெரியவர்களின் பாவங்களானாலும் சரி, அவை இறுதியில் நிச்சயமாக அது வெளிப்படுத்தப்பட்டுவிடும். ஆகவே
தேவனுடைய மக்களை வழிநடத்தும் தலைவர்களினுடைய தலைமைத்துவம், ஒழுக்கம், நடத்தையிலும் பரிசுத்தம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த தலைமைத்துவமானது கொடுக்கப்படுகிறது. யோசேப்பு தேவனிடத்தில் உண்மை உள்ளவனாகவும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் இருந்தான். ஆனால் யூதா இவற்றில் தவறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இதே ஒழுக்க முறைகள் புதிய ஏற்பாட்டிலும் ஆவிக்குரிய தலைவர்களாக நியமிக்கப்படுகிறவர்கள் எப்படி கண்காணிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் வேதத்திலே அதிகமான அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன. யூதா தானாகவே போய் சேர்ந்து அங்கே ஒரு கானானிய பெண்மணியை அவன் திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய மகனும் கானானிய பெண்மணியை திருமணம் செய்து கொண்டபடியினாலே கொஞ்சம் அருவருப்பான காரியங்கள் இந்த அதிகாரங்களிலே நடந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த விழுந்து போன உலகத்தில் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே ஓனானின் பாவமும் சாத்தானின் சதியும் என்கிற ஒரு காரியத்தையும் நாம் 3ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். முற்காலத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் அண்ணன் குழந்தையின்றி இறந்து போனால் அவனது தம்பி அல்லது நெருங்கின உறவினர் ஒருவன் அந்த விதவையை சேர்ந்து கொண்டு இல்லறம் நடத்துகின்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. இது அந்த விதவைக்கு பாதுகாப்பு அளித்ததோடு கூட இறந்தவனுடைய பெயரும் நிலைநிறுத்தப்பட்டது. சொத்து சிக்கல்களுக்கும் அது ஒரு பரிகாரமாக அமைந்தது. இந்த பழக்கம் நன்றதாக இருந்ததினால தான் மோசையினுடைய சட்டமும் அதனை உள்ளடக்கியதாக இருந்தது என்பதை உபாகமம் 25வது அதிகாரம் 5 - 10 வரையிலும் இது எழுதப்பட்டிருக்கிறது. ரூத்து 4வது அதிகாரம் 1 - 12 வரையிலும் கூட நாம் இதை பார்க்க முடியும். யூதா தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மேசியாவினுடைய வழிமரபு தந்தையில் ஒருவராக இருந்தார். இவர் வழியாக மேசியாவினுடைய வழிமரபு வருவதை தடை பண்ண சாத்தான் சதி செய்தான். ஆதாமனுடைய முதல் மகனானவன் முதல் மகன் காயினைப் போல யூதாவின் மகன் அங்கே ஏறுவும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததினால கர்த்தர் காயினை அங்கே அவரை சபித்து அனுப்பினது போல இங்கே யூதாவினுடைய மகனை அவர் அழித்து விட்டதையே நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு ஓனான் தாமாரை சேர வேண்டியது இருந்தது. அவனோ இறுதி நேரத்தில் சாத்தானின் தூண்டுதலுக்குட்பட்டு வித்தை தரையிலே விழவிட்டு அவன் அந்த பாவத்தை அவன் செய்து கொண்டிருந்தான். அது கர்த்தரின் பார்வையில் பொல்லானத காரியமாக இருந்ததினால் கர்த்தர் அவனையும் அழித்தார். சாத்தான் மீண்டும் தேவ திட்டத்தை தடை செய்கிறதற்கு முயற்சி செய்கிறான். யூதாவினுடைய அடுத்த புதல்வனான சேலாவை தாமாருக்கு மனம் செய்து கொடுக்காமல் இருப்பதற்கு யூதாவின் மனதில் ஒரு பயத்தை விதைக்கிறான். திட்டம் வென்றது. யூதா சேலாவை ஒளித்து வைக்க முயன்று அவன் அந்த காரியத்தை செய்கிறான். ஆனாலும் தேவ திட்டமானது தடைபடவில்லை. தாமார் குறுக்கு வழியாக முயன்று மாமனாரையே அங்கே ஏமாற்றுகிற காரியமும் நடக்கிறது. அதன் வழியாக அவள் கற்பம் தரிக்கிறதற்கான ஒரு உடைப்பு வழியை உருவாக்கி கொண்டு அங்கே பாரேஸ் பிறக்கிறதை பார்க்கிறோம். பாரேஸ் என்றால் உடைப்பு அல்லது உடைத்து உருவாக்கப்பட்ட திறப்பு என்பது அர்த்தம். அது சாத்தானின் திட்டங்களை உடைத்து வெளியேறிய ஒரு புரட்சியாக இருந்தது. ஆகவே தான் பாரேசினுடைய அந்த வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறிலே அது குறிப்பிடப்படுகிறது. மத்தேயு 1வது அதிகாரம் 1 - 3 வரையிலும் பார்க்கிறோம். இதுவே ஓனானின் பாவம். ஆகவே ஓனானையும் ஆண்டவர் அங்கே அழித்து விட்டார். இங்கே பாரேஸ் மூலமாக ஆண்டவருடைய சந்ததி வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் இன்னொரு கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 24வது வசனத்தில் அந்த மருமகள் வேசித்தனம் பண்ணினாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அவளை வெளியே கொண்டு வாங்க, நான் சுட்டரிக்கணும்னு சொல்லுகிறார். சுட்டு விரலை, அதாவது குற்றச்சாட்டை அடுத்தவங்க முன்பாக நீட்டுகிறதற்கு முன்பாக நம்முடைய நெஞ்சையும் கொஞ்சம் தொட்டு பார்க்கணும். தாமார் வேசித்தனம் பண்ணால் செய்தி அடைந்தவுடன் அங்கே கோபம் வந்துருச்சு யூதாவுக்கு. வெளியே கொண்டு வாருங்கள், அவளை சுட்டரிக்கணும்னு சொன்னார். வெளியே வந்தபோது அவள் சும்மா வரல. கற்பத்துக்கு காரணமானவனின் அடையாளங்களையும் அவள் அங்கே கைகளில் எடுத்துக்கொண்டு வருகிறாள். இப்போ காட்சியே மாறிடுது. யூதா பதில் இப்போ சொல்லணும்,
அவள் என்னிலும் நீதி உள்ளவள் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய தவறை அவர் ஒத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தனது மகனை ஒளித்து வைத்து அவளுக்கு செய்த தீங்கு பெரியது. தனது பிள்ளைகள் இறந்தது அவளது கேடோ கெட்ட நேரமோ அல்ல, மகன்களின் துரோகம் என்பது அங்கே நிரூபிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவள் இந்த வழியை தெரிந்தெடுக்க காரணமும் யூதா செய்த தவறே என்பதையும் அவன் ஒத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. யூதா சொல்லிட்டான் அவள் நீதி உள்ளவள் என்று. பிறர் மேலே நம்ம வேகமாக கையை நீட்டி ஆவேசமாக அவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு முன்பாக ஒரு விஷயம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியதை செய்யாதது, பிறர் தீயதை செய்ய அது நம்மே வழியை திறந்து விடக்கூடியவர்களாக இருந்து விடுகிறோம். அவர்கள் செய்து வெளிப்பட்டிருக்கிறோம். இதே தவறுகளை நாம் அந்தரங்கத்தில் நாம் செய்து மூடி மறைக்காமல் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குற்றவாளிகளாக கூண்டில் ஏற்றப்படுகிற பலரும் கூட இன்றைக்கு ஒருவேளை நீதிமான்களாக தங்களை இருத்தி கொண்டு நீதி வழங்குகிறவர்களை விட அவர்கள் உண்மையிலேயே நிச்சயமாக பக்தி உள்ளவர்களாக கூட பரிசுத்தம் உள்ளவர்களாக கூட இருக்க முடியும். மத்தேயு 7வது அதிகாரம் 3-5 வரையிலும் பார்க்கும் பொழுது, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் இதை இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்மை அடுத்தவர்களுக்கு விரல் நீட்டி குற்றப்படுத்துகிறதுக்கு முன்பாக நம்முடைய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சன்னிதானத்தில் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பெரிய வெளிச்சமாக, ஒரு பரிசுத்தத்திற்கு ஒரு அடையாளமாக அவர் திகழ்ந்தார் என்கிறதை காட்டுகிறதற்காக இந்த யூதா அவருடைய வாழ்க்கை வரலாறானது இந்த 38வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 39வது அதிகாரத்திலிருந்து இந்த ஆதியாகமம் முடிகிற வரையிலும் யோசேப்பினுடைய தலைமையின் கீழாக இந்த இஸ்ரவேலின் குடும்பம் இயங்குகிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.